you Jesus Christ. பைபிள் முழுசும் பாருங்க, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வல்லமையை சுமந்தவர்கள், அவங்க போன ஊர்ல, அவங்க போன இடத்துல சூழ்நிலைகளை அவர்கள் மாற்றுகிறதை பார்க்க முடியும். ஆமென். யோசேப்பு, அவருக்கு நம்ம வச்ச பேர் என்ன? அவர் பேர் என்ன? யோசேப்புனாவே அவர் சொப்பனக்காரர்ப்பா. அவர் படுத்தா சொப்பனம். எல்லாருமே சொப்பனம் பார்க்குறான். அவர் ஃபேமஸான சொப்பனங்கள் பார்த்தார். ஹல்லேலூயா. சொப்பனத்தால கெட்டார்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அந்த சொப்பனம் தாங்க அவர் வாழ்க்கையில பிரச்சனை. சொப்பனம் பிரச்சனையா மாறல. இவர் கெட்டது சொப்பனத்தினால இல்ல, இவர் கெட்டது வாயாலே. ஆண்டவர் அவருக்கு சொப்பனம் கொடுக்கிறார். என்ன சொப்பனம்? படுத்தெந்திரிச்சா வயல்ல, இவரோட வயல்ல அரி இருக்குள்ள அரிக்கட்டு, இவரோட அரிக்கட்டு இப்படி நிமிர்ந்து நிக்குது. அவங்க அண்ணனுக்கு 11 பேர், 11 அரிக்கட்டு இப்படி குனிஞ்சு நிக்குது. அப்படின்னா புரிஞ்சுக்க வேண்டியதான். என்னது? சொப்பனத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொப்பனத்துக்கும் அர்த்தம் இருக்கு. என்ன இருக்கு? அர்த்தமில்லாத சொப்பனங்கள் இல்லை. ஒவ்வொரு சொப்பனத்துக்கும் அர்த்தம் இருக்கு. இப்ப ஆண்டவர் காட்டுற ஒரு சொப்பனம், உன் அரிக்கட்டு இப்படி நிமிர்ந்து நிக்குது, மற்ற 11 அரிக்கட்டு இப்படி குனிஞ்சு நிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பாஸ்டர்லாம் வேண்டாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஒன்னு இப்படி நிமிர்ந்து நிக்குது, இன்னொன்னு குனிஞ்சு நிக்குதுன்னா என்ன? மற்றதெல்லாம் இதுக்கு சல்யூட் போடுது, குனிஞ்சு நிக்குது அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதானே. இதுல என்ன பெரிய வெளிப்பாடு? அப்படின்னா நீ பாஸ், நீ ஆள பிறந்தவன், நீ எங்க போனாலும் நிமிர்ந்து நிப்ப. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல நிமிர்ந்து நிக்கிற அனாயிண்டிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர்ல அவனை நிமித்திடலாம். என்னையெல்லாம் நீ நிமித்த வேண்டாம், என்னை அவரே நிமித்தி தான் நிப்பாட்டியிருக்காரு. இப்போ ஒன்னைத்தான் நான் நிமித்தணும். ஏன்னா நீ எப்படி இருக்கிற? குனிச்சு நிற்கிற. இப்படி ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி ஒரு சொப்பனத்தை கொடுக்கும்போது நீங்க போய் குனிஞ்சு நின்னவன்ட்ட போய் எனக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு ப்ரோ, சொல்லட்டுமா உங்கள்கிட்ட? கோச்சிக்க மாட்டீங்களா? உங்க ஆஃபீஸில் 10 பேர் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணுறான். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு, அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் கிடைக்குதுன்னு. காலையில் என்ன பண்ணும்? காலையில் என்ன பண்ணும்? ஆஃபீஸ் போனதும் காப்பியை குடிச்சோமா, பிளாஸ்டரை போட்டோமா, கப்பு சிப்புன்னு இருப்போமா, அப்படி தானே இருக்கணும். அதை விட்டுட்டு போயிட்ட ப்ரோ, ஜீசஸ் சொல்லிட்டார் ப்ரோ, அந்த ப்ரொமோஷன் உனக்கு வராது, அந்த பீட்டருக்கு வராது, அந்த சுலோச்சனை